பலமுறை வீரப்பனார் அவர்கள் பேபி வீரப்பனாரை எச்சரித்தும் கூட அல்லது கண்டித்தும் கூட பேபி வீரப்பனார் கேட்காமல் தன்னுடைய பங்களிப்பு என்னவோ அதை செய்து கொண்டே இருந்தான். இதில் உடும்பு பிடித்தலில் அவனைப் போல உடும்பு பிடிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. பாறை இடுக்குகளில் பதுங்கி இருக்கிற உடும்புகளை போய் பிடிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ சாத்தியம் இல்லை. சாதுரியமாக பிடிக்கக்கூடிய பண்பு பேபி வீரப்பனுக்கு உண்டு. எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு ஒரு ஓட்டையில் மட்டும் பச்சை புல்லை வச்சு கொளுத்தி உள்ளே வச்சு ஊதிக்கிட்டே இருப்பான். ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சந்து வழியாக புகையில் போய் உள்ளே இருக்கிற உடும்பு ஏதாவது ஒரு ஓட்டையில் வெளிக்கிளம்பி ஓடுகிற போது லாவகமாக பிடிக்கக்கூடிய பயிற்சியை பேபி வீரப்பன் பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை விட என்னென்னா, இப்போ மாரியாத்த ஆட்டம் ஆடுகிற போது சிறியவர் சேத்துக்குழியாரும் பெரியவர் வீரப்பனாரும் ஆடினா கூட அந்த இடத்துல பேபி வீரப்பனும் சேர்ந்து ஆடக்கூடிய பயிற்சியையும் அவன் பெற்றிருக்கிறான் என்பது பின்னால் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தன காடுகளில் சங்கமித்து சரித்திரம் படைத்த பேபி வீரப்பன் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லையில் இருக்கிற மலை கிராமம் நல்லூர். வனத்துறையால், காவல்துறையால், பிறகு அதிரடிப்படையால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான கிராமம். கிட்டத்தட்ட 20 பெண்களுக்கு மேல் பாலியல் வன்புணர்வு கொள்ளப்பட்டது. இப்படியான ஒரு சூழலில் தான் கரியனுடைய சித்தப்பாவை அதிரடிப்படை மாதேஸ்வரம் மலை சித்திரவதை முகாமில் கொண்டு போய் வச்சு சிதைச்சி கொண்டுறாங்க. இந்த செய்தி நல்லூரில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. தம்பியை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஆத்திரமும் கோபமும். அந்த வகையில் வீரப்பனார் அந்த பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளில் முகாமிட்டு இருந்த காலகட்டத்தில் பேபி வீரப்பன் என்று சொல்லக்கூடிய கரியனுடைய தந்தை வீரப்பனை பார்த்து தம்பியை கொண்டுட்டாங்கிற ஒரு செய்தியை முறையிடுறாங்க. உடனே வீரப்பனார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைய தினம் கரியனுடைய தந்தை கரியனை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றிருந்தார். அப்பா அவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த சூழலில் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. வீரப்பனாருக்கு சம்மந்தி முறை வேணும் பேபி வீரப்பனுடைய அப்பா. அதனால் அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மச்சான்னு சொல்ல மாட்டாங்க, மாமன் தான் எல்லாரையுமே சொல்லுவாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா, அப்படி தான் பேசுவாங்க. அது தூரத்து சொந்தம் கூட. ஏன்னா கோபிநத்தத்துலேருந்து அங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து ஆண்டாண்டு காலமாக அது ஒரு உறவை வளர்த்துருக்கிற குக்கிராமம் நல்லூர். அப்போ பேபி வீரப்பன் அடிக்கடி கரியன் என்கிற பேரில் காடுகளுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வீரப்பனார் அறிமுகம் கிடச்சிருது, தொடர்பும் கிடச்சிருது. அந்த வகையில் உறவினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லி ராகி, அந்த காலகட்டங்களில் ராகி என்கிற கேழ்வரகு மாவு, அந்த மாவை கரியன் வீட்டில் நிறைய அடித்து வச்சுருப்பாங்க. அது காரணம் மேலே அந்த ராகி என்கிற கேழ்வரகு நிறைய விளைச்சலை கொடுக்குற ஒரு புண்ணிய மண். அப்போ குருதானிகளில் சேமித்து வைத்திருக்கிற அந்த கேழ்வரகு என்கிற அந்த மாவை எடுத்து இவங்க உரலில் போட்டு இடித்து தான் அவங்க பக்குவமாக அந்த கூழில் களி கிண்டுவாங்க. அந்த களி கிண்டுகிற முறை ஒரு பானை வச்சுருப்பாங்க, அடுப்பு மூட்டி அதில் என்ன செய்வாங்கன்னா கொதிக்க தண்ணியை ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு மாவை போட்டு 2 குச்சி வச்சுக்கிட்டு அந்த குச்சியை வச்சு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லா கெட்டியாக வரும். கெட்டியாக அந்த சூட்டாக பச்சை தண்ணியை கையில் நினச்சி உருட்டி வச்சுருவாங்க அப்படியே வரிசையாக. தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிட்றது. அதற்கு கொள்ளு குழம்பு, ஏன்னா தட்டைப்பை தேங்காய் குழம்பு, இந்த மாதிரி தான் மேலே பாசி பைத்தங்காய் குழம்பு, இந்த மாதிரி கொள்ளு, அதை தாண்டி மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த களிக்கு உகந்தது. அதை தாண்டி மாமிச வத்தல்கள், அது எந்த மாமிசமாக இருந்தாலும் அந்த வத்தல் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது. அப்போ இந்த ராகி மாவை வீரப்பனாருக்கு பேவி குடும்பம் அடிக்கடி கொடுக்குறதும் அங்கே தங்கி உணவெடுக்கிறதுமான சூழல் அமையும் போது பேபி வீரப்பன் கரியன் என்கிற பெயரோடு வீரப்பனாரிடம் 1990 பிற்பகுதியில் இணைந்ததாக ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அவன் சேரும்போது ரொம்ப சிறிய வயசு, கிட்டத்தட்ட 18-19 வயசுலேயே வீரப்பனாருடைய சேர்ந்துடுறான். 4 ஆண்டுகள் தொடர்பில் இருக்கான். 17 வயசுலேருந்து 16, 15, 16 அந்த வயசுகளே தொடர்பு ஆயிடுறான். ஆனால் ஒரு 4 ஆண்டுகள் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவன் சரியாக நம்மளுக்காக வேலை செய்கிறானா, நம்ம கேட்குறதெல்லாம் சரியான முறையில் கொண்டு வரானா என்கிற பரிசோதனையே 4 ஆண்டுகள். என்ன தான் உறவினர் இருந்தாலும் அந்த பரிசோதனைங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்தது. இப்படித்தான் கரியன் வீரப்பனாரிடத்தில் சேர்ந்தான். அவன் சேர்ந்ததுக்கு பிறகுதான் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையின் பாலாற்று படுக்கைகளில் அமைந்திருக்கிற சுரக்காமுடு சம்பவம்
வரலாற்றில் இன்றும் பேசப்பட்டிருக்கிறது. 22 பேர் அதிலே பலியானார்கள் கண்ணிவெடி தாக்குதல். அந்த தாக்குதலில் தான் பேபி வீரப்பன் முதலாக வந்து ஒரு பெரிய சம்பவத்தை எதிர்பார்க்குறான், எதிர்நோக்குறான். இவனுடைய பங்களிப்பும் அதில் அசாத்தியானது. வீரப்பனார்ட்ட சேர்ந்ததுக்கு பிறகு அவன் கருத்த மேனி, ஆள் வாட்ட சாட்டமாக மெண்டுக்காக இருப்பான். அவனுடைய பார்வையே வந்து வித்தியாசமான பார்வை. துப்பாக்கி பயிற்சியை அதற்கு பிறகு தான் போய வீரப்பனார்ட்ட கற்றுக்கிறான். அதுக்கு முன்னாடி வில்லு பயிற்சி அவன் இயற்கையாகவே ஆடு மாடு மேய்ச்சதுனால அந்த வில்லு பயிற்சியை காடுகளுக்குள்ளே அவனே கற்று தெரிந்து கொண்டிருக்கிறான். இதை பயன்படுத்தி கொண்ட பேபி வீரப்பன் கரியன் வீரப்பனாருடன் இணைந்து பல்வேறு தாக்குதல்கள், நீங்கள் 90களிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான தாக்குதல்கள் வீரப்பன் நடத்தியிருந்த காலகட்டம். பாலாறு குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், டிஎஃப்ஓ சீனிவாசன் படுகொலையாக இருக்கட்டும், மாதேஸ்வரமலுடைய இன்ஸ்பெக்டர் தினேஷாக இருக்கட்டும், அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு தலைவராக இருந்த எம்கே யுத்தப்பா எஸ்பெண்டு விஷயமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு பார்த்தோம்னா சாம்ராஜ் நகர் மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் சகில் அகமது போன்றவர்கள், எஸ்பி ஹரிகிருஷ்ணாவும் சகில் அகமதுவும் ரங்கசாமி வீட்டிலே படுபயங்கர தாக்குதல், கிட்டத்தட்ட 38 காவலர்கள் இறந்து போகிற இந்த அதிரடியான சம்பவங்கள் அந்த காலப்பகுதிகளில் தான் நடக்குது. 90களில் தொடங்கி 94 வரை இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சம்பவங்களை வீரப்பனார் நடத்துகிற போது அதுக்கு பக்கபலமாக உறுதுணையாக அந்த தாக்குதலில் 2 கலந்து துல்லியமாக அடிக்கக்கூடிய பயிற்சியை வீரப்பனாரிடத்திலே பேபி வீரப்பன் கரியன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த 4 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சம்பவங்களுக்கு பின்னால் இருந்து அவனுடைய பங்களிப்பு அசாத்தியான பங்களிப்பாக அமைந்தது. பேபி வீரப்பன் நுணுக்கமான அந்த துப்பாக்கி கையாளுதல் முறையை ஒற்றை குழல் துப்பாக்கியிலிருந்து தான் தொடங்குகிறான். ஒற்றை குழல் துப்பாக்கி என்பது முதலாக தேங்காய் மஞ்சி உள்ளே இடித்து, அதுக்கப்புறம் நமாச்சாரம் போட்டு, அதுக்கு கரிமருந்து போட்டு, அதுக்கப்புறம் தோட்டாவை போட்டு, அந்த தோட்டாக்கள் ஈயத்திலே உருட்டப்படுகிற தோட்டாக்கள் அங்கேயே அவங்களே அந்த தோட்டாக்களை உருட்டுவாங்க. உருட்டி அந்த ஈயத்தட்டுகளில் வைப்பது வழக்கமாக இருக்கும். இப்படி துப்பாக்கி பயிற்சியை மேற்கொண்ட கரியன் அதிதீவிர பயிற்சியில் வந்து கைதேர்ந்தவனாக மாறிவிடுறான். அதுக்கு பிறகு சிறு சிறு வேட்டைகளுக்கு வீரப்பனார் அனுப்புகிறார். மாமிச வேட்டைகளுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கச்சிதமாக துல்லியமாக வந்து அந்த பங்களிப்பை அவன் செய்ததற்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு கர்வம் இருந்தது. என்ன கர்வம்னா, சேத்துக்குழி கோவிந்தன், ஆசாரி குருநாதன், மாதேசு, அது இல்லாமல் கோபிநத்தத்தை சேர்ந்த தங்கராசு, இன்னொரு மாதேசு, கருப்பணன், அதை தாண்டி ஆறுமுகம், இப்படி நிறைய தோழர்கள் அங்கே இடம்பெற்றிருந்தாலும் கூட கரியனுக்கு ஒரு உள்ளுணர்வு, நாம் வந்து வீரப்பனாருக்கு சம்மந்தி வகையரா, நம்மளுக்கு தான் எல்லாமே, நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே ஒரு ஆழமாக பதிஞ்சிருந்தது. மாதேசு வந்து வீரப்பனாருடைய சொந்த பங்காளி விட்டு பையன், அவன் கோபிநத்தத்தை சார்ந்தவன். அவனுக்கு வராத அந்த உள்ளுணர்வு கூட பேவி வீரப்பனுக்கு கொஞ்சம் கூடுதலாக வர தொடங்கியது. அவன் இளமை பருவத்தை காடுகளில் கடக்க தொடங்கினான். அப்போ வந்து காவிரி நதிநீர் கலவரம், அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நல்லூர் பகுதிகளிலே போய் பேபி வீரப்பன் முகாமிட்டு இருந்து அங்கே அசாத்தியான சம்பவங்களை நடத்துவதற்கு பெரிய உதவியாக பேபி வீரப்பன் செயல்பட்டான். காரணம், அவனுக்கு அந்த காடு முழுமையாக தெரிந்த காரணத்தால். அதற்கு பிறகு ரங்கசாமி வீட்டிலே வந்து ஹரிகிருஷ்ணா சகில் அகமது படுகொலையிலையும் பேவி வீரப்பனுடைய பங்களிப்பு மிக 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 முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா ஆசாரி குருநாதனை அழைத்து கொண்டு போய் சுட்டு கொன்று விட்டார்கள் என்கிற ஆத்திரம் வீரப்பனாருக்கு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது விளைவுதான் மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் சகில் அகமதுவும் ரங்கசாமி வீட்டிலே அதிபயங்கர தாக்குதலுக்கு பலியாகிறார்கள். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் அள்ளப்படுகிறது, நூற்றுக்கணக்கான குண்டுகள் எடுக்கப்படுகிறது. இந்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடித்தவன் தான் பேபி வீரப்பன். ஆக பேபியினுடைய தாக்குதல் என்பது சாதாரணமானதாக அந்த காலப்பகுதியில் இல்லை. மிக உக்கிரமான தாக்குதலை மேற்கொண்டவன். அதற்கு பிறகு நாட்கள் கடக்க 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 டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த வதம் செய்த நிகழ்வாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள். இதற்கிடையில் வந்து ரேஞ்சர் சிதம்பரம்
வந்து குண்டேரி பள்ளத்தில் படுகொலை செய்யப்படுகிற அந்த நிகழ்ச்சியிலையும் மிகப்பெரிய பங்காற்றிய பேவி வீரப்பன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு உக்கிர தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். அதற்கு பிறகு அவன் செய்த வேலைகளில் மிக முக்கியமானது வந்து என்னென்னா, சமையல் பணியை அவன் சிறுக சிறுக தன் தாயிடம் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காடுகளில் வந்து அதிதீவிரமாக சமையல் பணியை அவன் கற்றிருக்கிறான். அவனைப் போல வந்து மான்வத்தல் கறியை சமைப்பதற்கு ஆளே இல்லை என்று சொல்வார்கள். அந்தளவுக்கு ருசியாக சமைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பேவி வீரப்பன் வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு காலகட்ட பகுதியில் சிக்கரசம்பாளையம் பகுதிகளில் ஒரு முறை ஒரு பெண்ணோடு போய் தொடர்பாகி வம்பிழுத்து வந்ததாக ஒரு செய்தி. மாதேசம் அங்கே தான் வந்து ஒரு பொண்ணோட பழகிறான். ஏன் சிக்கரசம்பாளையத்தை தேர்வு செய்கிறாங்கன்னா, அந்த சிக்கரசம்பாளையம் என்பது அங்கே வந்து பின்னால் 1997களில் வந்து சேர்ந்த சந்திரன் மிகப்பெரிய பங்களிப்பை உதவியை செய்து கொண்டிருந்த காடு வந்து சிக்கரசம்பாளையம். அந்த வகையில் அந்த பகுதியில் அடிக்கடி முகாமிட்டு சில வேலைகளை செய்வதற்காகவும் அந்த பகுதியில் தங்கியிருந்த வீரப்பனார் படைக்கு பெரிய உதவியாக சந்திரன் இருந்தார். அப்போ இந்த காடு வந்து எளிதாக கிராமங்களை நோக்கி எளிமையாக வர முடிகிற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருந்த காடு என்பதால் எளிமையாக பெண்களிடம் போய் பழகுகிற ஒரு விஷயமும் தொற்றிக்கொண்டது. அப்படித்தான் மாதேஷும் அப்படித்தான் வந்து பேவி வீரப்பனும் பழகிய. அதற்கு பிறகு அது போனதுக்கப்புறம் 1995 பிற்பகுதியில் வந்து கேர்மாலம் மற்றும் சோழகர்தொட்டி பகுதிகளில் சில வேலைகளுக்காக வீரப்பனார் படை சென்றிருக்கிற போது அங்கே உதவி செய்தவர்களில் பல பேர் உதவி செய்தார்கள். அப்பொழுது தற்காலிக அரசு பணி, அதாவது வனத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் துப்பாக்கி சித்தனும் அவருடைய மனைவியும் அடிக்கடி காடுகளுக்குள் போய் வருவது, வலம் வருவது, அந்த காடுகளை கண்காணிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வீரப்பனாருடைய தொடர்பு துப்பாக்கி சித்தனுக்கும் ஏற்படுகிறது. துப்பாக்கி சித்தன் அதற்கு பிறகு காவல்துறையால் வந்து அழைத்து செல்லப்பட்டு மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்திலே கொண்டு போய் சிதைக்கிற கொடுமை. அதற்கு பிறகு அவருடைய மனநிலை மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் காடுகளுக்குள் அவர் தன் சொந்த மனைவி கும்பியம்மாளோடு சேர்ந்து விடுகிறார். கும்பியம்மாள் வந்து அந்த படையிலேயே ஒரே ஒரு பெண், அதாவது டெய்ஸிக்கு பிறகு, முத்துலட்சுமிக்கு பிறகு, ஏன் அண்ணன் இளையவர் சேத்துக்குழியாருடைய மனைவி அவர்களுக்கு பிறகு ஒரு பெண் அந்த படையில் இணைந்தார் என்றால் அது வந்து துப்பாக்கி சித்தனுடைய மனைவி கும்பியம்மாள். இருவருக்குமான ஒரு உறவை நாம் இப்பொழுது பேசி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வு செழிக்கட்டும், அதில் மிகுந்த கவனத்தோடு நாம் வார்த்தைகளை விட வேண்டிய சூழல் இருக்கிறது. துப்பாக்கி சித்தனுக்கும் கும்பியம்மாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்தது எப்படி என்றால், இருவருமே காதலித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கும்பியம்மாள் ஒரு திருமணம் செய்து அது வந்து விரட்டி அடிக்கப்பட்டு மீண்டும் துப்பாக்கி சித்தனோடு வந்து இணைந்து தான் அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். பிறகு காடுகளிலும் இருவரும் கணவனாகவும் மனைவியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு படையில் இணைந்து பணி செய்வது என்பது மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளான ஒரு விடயமாக பார்க்கப்படும். அந்த மாதிரி காலகட்டங்களில் பேவி வீரப்பன் வந்து மிகுந்த சமையல் பணியை செய்து கொண்டிருக்கிற போது பேவி வீரப்பனுக்கு உதவியாக வெங்காயம் நறுக்குவதும், விறகு சுப்பியை எடுத்து வருவதுமான, பாத்திரம் கழுவுவதும், மற்ற வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுப்பவராக கும்பியம்மாள் அங்கே இருந்தால் இருவருக்குள்ளும் ஒரு நட்பு ஏற்படுகிறது. ஆழமான நட்பாக அது ஏற்படுகிறது. அந்த ஆழமான நட்பு வேறு விதமாக பிறகு பேசப்பட்டதாக ஐஜி விஜயகுமார் என்கிற ஒரு பேவி வீரப்பன் கும்பியம்மாள் விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதில் நிறைய பிள்ளைகளும் சொல்லியிருப்பதாக, அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதால் நமக்கு அந்த ஆங்கில புலமை இல்லாததால் ஒரு சில வார்த்தைகளுக்கு நாம் அர்த்தம் தெரியாமல் திணறி இருக்கிறோம். உண்மைதான். அந்த வகையில் கும்பியம்மாளும் பேவி வீரப்பனும் அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏராளமாக வந்து காடுகளுக்குள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. காலையில் இருந்தால் பஞ்சாயத்து என்கிற முறையிலே தான் பேவி வீரப்பனுக்கு கும்பியம்மாள் மற்றும் துப்பாக்கி சித்தன் இந்த பிரச்சனை தலைக்கு மேலே ஏறுகிற போது இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அப்புறம் கும்பியம்மாளை நம்ம ஊருக்கே அனுப்பிச்சிடலாம் என்று சொல்லுகிற போது கும்பியம்மாள் மேலே ஒரு 7-8 கேஸு வந்து காவல்துறை பதிவு செஞ்சிருது. அதனால் கும்பியம்மாள் தன் உயிருக்கு வந்து எப்படியும் உத்தரவாதம் இல்லை என்று கருதிய கும்பியம்மாளை துப்பாக்கி சித்தனுடன் இணைந்து நக்கிரன் கோபாலின் மூலமாக 2 பேரையும் சரண்டர் செய்தார் வீரப்பனார். இதுக்கு காரணமே வந்து பேவி வீரப்பன் என்று அங்கே குழுவிலே பேசப்பட்டது. இந்த ஏன்னா தினந்தோறும் அந்த பிரச்சனைகளின் ஊடாக எழும்புகிற சச்சரவுகள், சண்டைகள், அந்த சண்டைகளை சமாதானப்படுத்துகிற நிகழ்வுகள் வேறு பக்கம் கவனம் செலுத்த முடியாமல் வீரப்பனார் படைக்கும் வீரப்பனாருக்கும் நேர்ந்த காரணத்தால் இது சிறியவர் சேத்துக்குழியாருக்கும் மிகப்பெரிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் உருவாக்கியது.
ஆகையால் இனிமேல் பேவி வீரப்பனை நாம் வைத்திருப்பது நல்லதல்ல என்றெல்லாம் வெளியேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில்தான் வந்து 3 மிகப்பெரிய நபர்கள் வீரப்பனார் படையுடன் கடத்தப்படுகிறார்கள். அதில் டிஎஸ்பி ஒருத்தர், அதற்கு பிறகு ஒரு வாத்தியார் ஒருத்தர், இன்னொருத்தர், மொத்தம் 3 பேரை காட்டுக்குள்ளே அழைத்து செல்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேவி வீரப்பனார் வந்து தேர்வு செய்கிறார். இப்போ அந்த தேர்வு செய்த பேவி வீரப்பன் அவர்கள் வீரப்பனார் அவர்கள் பேசிய ஒளிநாடாக்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கோவை மாவட்ட ஆட்சியர் சேகர் அவரிடத்தில் கொடுத்து அரசாங்கத்திற்கு உரிய கோரிக்கைகளை அடங்கிய இந்த கேசட்டை கொடுத்தா அரசாங்கம் நம்மை நோக்கி கேள்வியை கட்டும் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த ஒளிப்பேழைகளில் பேசி ஒரு சிறிய மைக்ரோ கேசட் அந்த கேசட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. பேவி வீரப்பன் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். மாவட்ட ஆட்சியர் சேகர் அவர்களுக்கு முன்னாலேயே போய் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் அதிகாரம் காட்டுகிற திமிர்த்தனமாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு பேசி ஒரு பெரிய தர்மசங்கடத்தை பேவி வீரப்பன் உருவாக்குகிறான். ஆனால் பேவி வீரப்பன் இட்ட கட்டளைகளை கச்சிதமாக முடிப்பதற்காக சேகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். நீங்கள் அதாவது மிஞ்சுகுழி போலி தாக்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலில் வந்து கெத்தேசால் கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் வந்து முத்துலட்சுமியை காட்டி கொடுத்து விடுகிறார்கள். அதிலே சில சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. அதை பற்றி நாம் இன்னொரு வலைவழித்தளத்தில் பேசுவோம். அந்த சம்பவத்தின் ஊடாக அந்நியார் முத்துலட்சுமி அவர்கள் மற்றும் ஒரு சில பேர் அங்கிருந்து தப்பிப்பதற்கான அந்த விஷயத்தில்தான் பேவி வீரப்பன் அவர்கள் வந்து அந்த தாக்குதலுக்கு பிறகு அவருடைய தலைமையின் கீழே பல பேர் சிதறி போகிற அந்த சம்பவங்கள்லாம் பின்னால் நடந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களுடைய மனைவியும் அந்த தாக்குதலில் தான் காவல்துறையால் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது என்னென்னா, முத்துலட்சுமியை கைது செய்த பண்ணாரியிலே முகாமிட்டிருந்த அதிரடிப்படை அங்கே கொண்டு போய் சித்திரவதைக்குள்ளாக்கி 6-7 மாத காலமாக ஒரு அறைக்குள் பூட்டி வைத்து விட்டு கொடுமைப்படுத்துகிற நிகழ்வை கேட்டறிந்த வீரப்பனார் அவர்கள் இந்த 3 வரையும் கடத்தியதற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் சேகருக்கு வழங்கப்படுகிறது. சேகர் அவர்கள் உரிய நடவடிக்கை இதில் எடுப்போம் என்று உத்தரவிடுகிறார். அதற்கு பிறகு பண்ணாரி முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருந்த அந்நியார் முத்துலட்சுமி அவர்களை சந்திக்க வேண்டும், அவரிடத்தில் ஒரு ஒளி நாடாவை கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்றும் பேவி வீரப்பன் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்ததற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முன்னிலையிலேயே இந்த கேசட்டும் அந்த கடிதமும் சித்திரவதை கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த வீரப்பனாருடைய துணையர் அந்நியார் முத்துலட்சுமி அவர்களுக்கு அது காட்டப்பட்டது. மேலும் இங்கே நடக்கிற கொடுமைகள் என்னென்ன என்பதை அண்ணன் கேட்டு உங்களிடத்தில் பேசி வாங்கி வர சொன்னார் என்று சொல்லும் பொழுது அவர் அங்கே பதிவு செய்யப்படுகிறது அந்நியார் முத்துலட்சுமியுடைய வாக்குமூலங்கள். பலவந்தமாக சித்திரவதைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட முத்துலட்சுமி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இந்த 3 பேரையும் நான் விடுதலை செய்வேன் என்றெல்லாம் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அதில் இன்னொரு கோரிக்கையும் தம்பி அர்ஜுனன் அவர்களுக்கு வந்து ஒரு விதமான விஷக்கடிக்கு பிறகு ஏற்பட்ட அந்த காயங்களில் சரியாக கால் நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததால் காட்டுக்குள்ளேயே ஒரே இடத்தில் தங்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டதற்காக தம்பி அர்ஜுனன், ஐயனன், ஐயந்துரை, ரெங்கசாமி போன்றவர்கள் மொத்தம் 3 பேர், அந்த 3 பேரையும் வெளியிலே அனுப்பி தம்பி அர்ஜுனனுக்கு ஒரு சிகிச்சையை அளித்து வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அந்த காலகட்டத்தில் தான் எழுப்பப்பட்டது. ஆக அதற்கு பிறகுதான் துப்பாக்கி சித்தன், கும்பி போன்றவர்களும் வெளியிலே அனுப்பப்பட்ட சம்பவங்களும் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அப்போ தம்பி அர்ஜுனன் அவர்களுக்கு காலிலே ஏற்பட்ட அந்த விஷக்கடிக்கு மருந்து போடுவதற்காகவும் அதை சரி செய்வதற்காகவும் வெளியிலே மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்பி வீரப்பனார் அவர்கள் 3 பேரை அனுப்பி வைக்கிறார்கள். அதுவும் நக்கீரன் கோபாலின் பேச்சுவார்த்தையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த சம்பவத்தில் அமைந்தது. இந்த காலகட்டங்களில் பேவி வீரப்பன் மிக கடுமையாக இந்த பிரச்சனைகளை சாதுரியமாக, இன்னும் சொல்லப்போனால் திமிராகவும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்த பெரிய பங்களிப்பு பேவி வீரப்பனுக்கு உண்டு. இப்படியான ஒரு சூழலில் அதாவது இந்த சம்பவங்களாம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காலகட்டம் 1994களில் ஈரட்டியைச் சேர்ந்த கந்தவேல் என்கிறவர் அறிமுகமாகிறார்.
ஈரட்டி என்பது அந்தியூரிலிருந்து தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிரெட்டி, தேவரமலை போன்ற பகுதிகளுக்கு செல்லுகிற போது இடது பக்கமாக இருக்கிறது தான் ஈரட்டி. அந்த ஈரட்டியிலே ஒரு ஒரு அருவி இருக்கிறது. ஃபால்ஸ் என்று சொல்வார்கள். தண்ணீர் நிறைய ஊறி போய் விழுகிற இடம். அதுதான் பாலாற்றின் தொடக்கம். அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் தங்கியிருந்த வீரப்பனார் படை அடிக்கடி கந்தவேலுவை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். கந்தவேலுக்கு ஒரு 4 பெண் குழந்தைகள். அதிரடிப்படை காசு கொடுத்து வீரப்பனாரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு மளிகை கடையை ஈரட்டியிலேயே தொடங்க சொல்லி அங்கே கடை நடத்தி வந்தார் கந்தவேலு அவர்கள். ஆக அவரிடம் ரேஷன் வாங்குவதற்காக அடிக்கடி போய் வந்த பேபி வீரப்பன் அவர்களுக்கும் கந்தவேலுடைய மூத்த மகளுக்கும் ஒரு காதல் மலர்கிறது. அந்த காதல் அந்த ஈரட்டி பள்ளத்தை தாண்டி, அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளை தாண்டி அவர்கள் எங்கும் கடக்க முடியாமல் பேபி வீரப்பன் எடுத்த நிலைப்பாட்டிற்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்களாகவே முடங்கி கிடந்தார்கள். ஆனால் பேபி வீரப்பன் எதற்காக இங்கே இருக்கிறான், என்ன காரணம் என்பதை இவர்கள் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. ஆனால் பிறகுதான் தெரிந்தது, கந்தவேலுடைய மகளை அவன் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கிறான் அப்படி என்கிற ஒரு செய்தியை வெளியிலே கசிந்ததற்கு பிறகு அதிரடிப்படை அந்த பேபி வீரப்பனை இதன் மூலமாக பிடித்து விடலாம் என்று அன்றைக்கே கங்கணம் கட்டி கொண்டு வந்தது. இதை கந்தவேலுவிடம் முறையாக சொல்லி கந்தவேலுவை காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இவ்வாறு இருக்க இவன் அன்றைக்கு ஒரு நேர்த்திக்கடனை அவன் நேர்ந்து கொள்ளுகிறான். எனக்கு இந்த பெண்ணு கிடைத்தால் நான் இந்த பெண்ணுடன் சேர்ந்து பழனிக்கு நான் நேர்த்திக்கடன், நான் முடி வளர்க்கிறேன், இந்த முடி நான் உனது வாசலில் எடுத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு இது போன்ற ஒரு பெண் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த பெண்ணே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவனாக நேர்த்திக்கடனை வேண்டிக் கொண்டதால் அந்த முடி வளர்க்கப்படுகிறது. பிறகு அந்த முடி சடையாக வளர்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், பேபி வீரப்பன் அவர்கள் எண்ணெய் தேய்க்கிறது அபூர்வத்திலும் அபூர்வமாக இருக்கும். எண்ணெயை தேய்க்க மாட்டான். இதில் என்னென்னா, காடுகளில் எப்போதுமே நெகமும் கூட அடிக்கடி வெட்டுவதில்லை என்கிற இது இருக்குது. ஏன்னா வீரப்பனார் என்ன செய்வார்னா, மடக்கி வச்சுக்கிட்டு நகத்தை வெட்டி விடுற வழக்கமெல்லாம் உண்டு. பலமுறை அந்த முடியை வெட்ட சொன்னாலும் அவன் கேட்கல. ஏன்னா பழனி முருகனுக்கு எப்போதுமே எல்லோருமே சாமியை நேர்ந்துக்கிறதா. இன்னொன்று என்னென்னா, அவன் பழனி முருகன் கோயிலுக்கு ஏன் அதை நேர்ந்துக்கிறான்னா, வீரப்பனார் வணங்கிய முதல் தெய்வம் முருகன். எப்பா முருகா அவர் தான் சொல்லி முதல்ல தன்னுடைய வேண்டுதலை தொடங்குவார். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பேவி வீரப்பன் பழனிக்கு முடியை வளர்க்க ஆரம்பித்து அது சடையாக விழுந்து போகிறது. இப்போ இந்த கந்தவேலுடைய மகளை திருமணம் செய்வதற்காக பலகட்டமாக ஈரட்டி மற்றும் பெச்சிரெட்டி, அது மட்டுமல்ல கீழே இருக்கிற வெள்ளி திருப்பூர் பகுதிகள், அதாவது பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம் போன்ற காடுகளில் தங்குகிற போது கூட இவன் தனி ஒருவனாக மலை மேலே ஏறி போய் ஈரட்டி பக்கம் போய் அங்கே போய் அந்த பெண்ணை சந்தித்து வந்ததாகவும் சில தகவல்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. இப்படித்தான் அவருடைய காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்படியான ஒரு சூழலில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த செய்தியும் அதிரடிப்படைக்கு செய்தியாக கசிகிறது. இந்த மாதிரி கந்தவேலுடைய மகளை பேவி வீரப்பன் காதலிக்கிறான். ஆக அந்த பெண்ணை வைத்து இவனை கச்சிதமாக வேலையை முடித்து விடலாம் என்று கருதிய காவல்துறை அதிரடிப்படை வேலையை கந்தவேலின் மூலமாகவே தொடங்குகிறது. இப்படியான ஒரு சூழலில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், எப்போதுமே ஒற்றை குழல் துப்பாக்கியை பயன்படுத்துகிற பேவி வீரப்பன் காடுகளில் அதிநவீனத்துவமான தாக்குதலை தொடுக்கக்கூடிய பயிற்சியை பெற்றவனாக இருந்தாலும் கூட, வீரப்பனாருடன் அவ்வப்பொழுது தன்னுடைய அந்த இளமை பருவ அந்த பாலிய விஷயங்களுக்காகவே சண்டை போடுகிற ஒரு பக்குவத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். பலமுறை வீரப்பனார் அவர்கள் பேவி வீரப்பனாரை எச்சரித்தும் கூட அல்லது கண்டித்தும் கூட பேவி வீரப்பனார் கேட்காமல் தன்னுடைய பங்களிப்பு என்னவோ அதை செய்து கொண்டே இருந்தான். இதை விட பேவி வீரப்பன் வேட்டையாடுதலில் கொஞ்சம் தீவிரமான நபராக இருந்தான். சின்ன சின்ன விலங்குகளை உடும்பு பிடித்தலில் அவனைப் போல உடும்பு பிடிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஏன்னா பாறை இடுக்குகளில் பதுங்கி இருக்கிற உடும்புகளை போய் பிடிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ சாத்தியம் இல்லை. சாதுரியமாக பிடிக்கக்கூடிய பண்பு பேவி வீரப்பனுக்கு உண்டு. எப்படின்னா, எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு ஒரு ஓட்டையில் மட்டும் பச்சை புல்லை வச்சு கொளுத்தி உள்ளே வச்சு ஊதிக்கிட்டே இருப்பான். ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சந்து வழியாக புகையில் போய் உள்ளே இருக்கிற உடும்பு ஏதாவது ஒரு ஓட்டையில் வெளிக்கிளம்பி ஓடுகிற போது லாவகமாக பிடிக்கக்கூடிய பயிற்சியை பேவி வீரப்பன் பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை விட என்னென்னா, ஒரு மழை வருது அப்படின்னு சொன்னால் அந்த மலைக்கு அவசரமாக ஒரு டேராவை கட்டி இந்த பொருள்களை பாதுகாக்கணும்னா அது பேவி வீரப்பன் நல்லா நெட்டையாக இருப்பான். ஆள் உயரமாக இருக்கிற அந்த ஆள் டக்குன்னு கயிறு எடுத்து கட்டி உடனே டேராவை கட்டி அந்த மலை பாதிப்பில் இருந்து பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு பெரிய உதவி செய்யும். அதோடு மட்டுமல்ல, சமையல் பணியை தீவிரமாக பார்த்துருந்தான்.
ஒன்று. 2வது என்னென்னா, அந்த செம்புழுச்சாம்பழங்களை போட்டு சமையல் பண்ணி செய்கிற போது சட்டியிலையும் கறி இருக்கும், கழுவும்போது கையில் ஒட்டிக்கிற கறி இருக்கும். ஆக இது 2யும் பக்குவமாக குறைந்த தண்ணியில், நிறைய தண்ணியில் இல்லை, குறைந்த தண்ணியில் அழகாக அதை கழுவி கையையும் சுத்தப்படுத்தி கழுவி வச்சுக்கிறதுல ஒரு பெரிய பங்காற்றியிருக்கிறான். அதாவது இவனுக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வுகளும் நிறைய இருந்திருக்கு. பேசும்போதெல்லாம் நகைச்சுவையோடு பேசி கலகலப்பாக அந்த டீமை வச்சுக்கிறது பேவி வீரப்பனுடைய ஒரு பெரிய பங்களிப்பு. மாரியாத்தா ஆட்டம் ஆடுகிற போது சிறியவர் சேத்துக்குழியாரும் பெரியவர் வீரப்பனாரும் ஆடினா கூட அந்த இடத்துல வந்து பேவி வீரப்பனும் சேர்ந்து ஆடக்கூடிய பயிற்சியையும் அவன் பெற்றிருக்கிறான் என்பது பின்னால் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக பேவி வீரப்பன் வந்து எல்லாத்துலேயும் திறமையானவனாக இருந்தாலும் கூட இன்னொரு பொறுப்பு மிக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. என்னென்னா, காடுகளில் எப்போதுமே ஒரு 13 அல்லது 14 கிலோ சுமையோடு காடுகளுக்குள்ள நடக்கிறது வழக்கம். அப்போ அங்கே இருக்கிற உன்னிமுள் செடிகள் வந்து முள் வகையை சார்ந்தது, அதாவது சூறாமுள் போன்ற ஒரு தன்மையை உடையது. நம்ம நடந்து போகும்போது கூட போட்டிருக்கிற உடையில் வந்து 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த முள் கிழிச்சு பஞ்சு பந்தாக சட்டை வந்துடும், அந்த லெவலுக்கு கிழிக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு 13லேருந்து 14 கிலோ சுமையை கொடுக்கும்போது பேவி வீரப்பன் என்ன செய்வான்னா, பருப்பு மூட்டையோ அல்லது அரிசி மூட்டையோ தூக்க மாட்டான், பாத்திர மூட்டையில் தூக்குவது அவனுடைய விஷயமா இருந்தது. இந்த பாத்திர மூட்டைங்கிறது காடுகளுக்குள்ளே தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பருப்பு மூட்டை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும், அரிசி மூட்டை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், சரக்கு சாமான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் சாமா மூட்டை அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற மூட்டையை இந்த முள் புதர்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவனுக்கு 2 பக்கம் இடி. ஒன்று என்னென்னா, மஞ்சள் துணி வந்து தலையில் கட்டியிருப்பான், அதை வந்து அவுத்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து முடி வந்து குண்டிக்கு கீழே வந்துடும். அந்த லெவலுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு முடி, அதை அள்ளி கட்டி தான் ஒரு கோபுரம் மாதிரியே வச்சுருப்பான். குளிக்கும்போது வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், சடையாக இருக்கிறதுனால முதல்ல வந்து தண்ணிக்குள்ளே வந்து தலையை முக்குளித்து அந்த முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அலசுவான். அந்த ஒவ்வொரு சடையும் அலசி அந்த அழுக்கை மட்டும் எடுத்து தான் எடுக்க முடியுமே ஒழிய சடையை பிரிக்க முடியாது. அப்போ அதை துவட்டுறதுக்கே அவனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனாலேயே அவன் அதிகமாக குளிக்கிறதுக்கு யோசிப்பான். என்னென்னா, காடுகளில் வந்து ரொம்ப நேரம் நின்று ஒரு இடத்துல நின்று துவட்டிக்கிட்டு இருக்கிறது, வெயிலுக்காக வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப நேரம் அங்கே கடைபிடிப்பது வழக்கமாக இல்லை. சீக்கிரமாக குளிக்கணும், சீக்கிரமாக போயிடணும் அப்படிங்கிறதான். அப்போ அவனுடைய முடியை காய வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நேரத்தை எடுத்துக்கிறதுனால அதிகமாக பாதுகாப்பான பகுதியில் மட்டும் குளிக்கிறது வழக்கம். அப்படி தான் அவன் வச்சுருந்தான். இப்போ இந்த மூட்டையை அந்த முள் புதர்களுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த முடியும் மாட்டிக்கும், அந்த மூட்டையும் மாட்டிக்கும். அவன் முடியை பார்ப்பதா மூட்டையை பார்ப்பதா என்கிற ஒரு பெரிய சிக்கல் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவன் என்ன செய்வான்னா, இந்த முள் புதருக்குள்ளே போகும்போது இப்படி கோபுரமாக இருக்கிற அந்த முடியை என்ன செய்வான்னா, கயிறு போட்டு இழுத்து கட்டி இந்த முதுகளவுக்கு கொண்டு வந்து இறுக்க கட்டிடுவான் அந்த முடியை. ஏன்னா அந்த முள் புதர்களில் இழுக்காத அளவுக்கு. அதையும் மீறி அந்த முள் புதர்கள் இழுக்கிறது வழக்கம். எண்ணெய் தேய்ச்சனா முனியில் மட்டும் தேய்க்க முடியும், அவ்வளோதான். சீப்பு வச்சு சீவினாலும் கூட முன்னாடி வச்சு தான் சீவ முடியும். அவனுடைய முடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, படங்களில் பார்த்தீங்கன்னா சீவிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சீவ முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சடையாக விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கந்தவேலு வந்து பேவி வீரப்பனோடு நெருங்கிய தொடர்பால் இருக்கிறதுனால, இப்போ காவல்துறை திட்டமிட்டு பேவி வீரப்பனை காவல்துறையிட்டேருந்து இது கந்தவேலிட்டேருந்து பிரிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கந்தவேல் என்ன செய்யறான், வீரப்பனார் படையை வந்து பார்க்குறான். அவங்க வந்து எங்கே பார்க்குறாங்கன்னு சொன்னால், மணியாச்சி பள்ளம் என்கிற இடத்துல வந்து தான் வீரப்பனாரை பார்க்குறாங்க. அதாவது தாமரைக்கரையிலேருந்து மேற்கு புறமாக இருக்கிற ஒரு பள்ளத்தில் அடர்ந்த புதருக்குள்ளே தான் வீரப்பனாரை வந்து கந்தவேலு சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது பேவி வீரப்பனையும் பார்க்குறான். பேவி வீரப்பனை பார்க்குற போது சொல்கிறான், சத்தியம் பண்ணியே கொடுக்குறான், மாப்பிள்ளை என் பொண்ணு உனக்கு தான், கண்டிப்பாக நான் கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, என் புள்ள உனக்கு தான், கேஸை உன் மேலே இருக்கிற கேஸெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி நான் அரசாங்கத்திட்ட பேசிடுறேன், எப்படியும் வந்து நான் உனக்கு எந்த வழக்கும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளையை கட்டிட்டு நீ திருப்பி காட்டுகளெல்லாம் வரக்கூடாது என்று மூளைச்சிலவை செய்யப்படுகிறது கந்தவேலுவால். இது எல்லாமே வந்து காவல்துறை தான் சொல்லி அனுப்புகிறாங்க. கந்தவேலு வந்து கச்சிதமாக பேவி வீரப்பனாரத்தில் பிள்ளையை கொடுக்குறேன், பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் பேவி வீரப்பன் இப்போ என்ன பண்ணுறான்னா, வீரப்பனாருக்கும் பேவி வீரப்பனுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள், டெய்லி சண்டை, வம்பு தும்பு. ஏற்கனவே வந்து துப்பாக்கி சித்தனுடைய மனைவி கும்பி அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை, சண்டை, ஒரு கருத்து மோதல், முரண்பாடு இதெல்லாம் இருந்து திருப்பியும் வந்து பேவி வீரப்பன் வந்து வீரப்பனார் இடத்துல ஒரு முரண்பட்டு தொடர்ச்சியாக வம்பு இழுக்கிறது, சண்டையை போடுறது, இதே பிரச்சனையாக இருக்கும்போது பேவி வீரப்பனை வந்து எப்படியாவது அணியிலேருந்து விளைக்கிடலாமா அல்லது நம்மளே சுட்டு போட்டுடலாமா என்றெல்லாம் முடிவெடுத்த போது தான் பேவி வீரப்பன் நம்மால் வளர்க்கப்பட்டவன், நம்மளோட தூரத்து சொந்தக்காரன், நம்மளே வளர்த்துக்கிட்டு நம்மளே சுட்டு போனால் அது சரியாக வராது, அதனால் இவனை வந்து தனியாக பிரித்து விட்ருவோம், அதிரடிப்படையிட்ட எங்கேயாவது மாட்டிக்கிட்டு செத்துட்டு போட்டோம் அவனு வீரப்பன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு.
அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு பிரச்சனை தொடங்குது. நான் அன்னைக்கு வந்து அந்த டீமை விட்டு அவன் ஒற்றைக்குழல் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறான். அந்த வெளியில் போகும்போது கந்தவேலு திட்டமிட்டு பிரித்து வெளியில் கொண்டு வந்து 2 பேரும் இப்போ காட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் திரியிறாங்க. இந்த மாதிரி திரிகிற இந்த காலகட்டத்தில் தான் தாளவாடி மற்றும் திகினாரை வனப்பகுதிகளில் வந்து வீரப்பனார் பேவி வீரப்பனும் கந்தவேலுவும் வந்து தங்குறாங்க. திகினாரை பகுதிகளில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிற போது என்ன இப்போ அதிரடிப்படை கொடுத்த அசைன்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. பேவி வீரப்பனை பிரித்தாச்சு. பேவி வீரப்பனை பிரித்ததுக்கு பிறகு அவனை சுட்டுக் கொல்லணும். காவல்துறை சுட்டுக் கொள்வதை விட கந்தவேலுவே சுட்டுக் கொள்வது சரியானதாக இருக்குன்னு சொல்லி கந்தவேலுக்கு முறையான ஒரு துப்பாக்கி பயிற்சியை வந்து அதிரடிப்படை கொடுக்குது. அதிரடிப்படை கொடுத்த அந்த துப்பாக்கி பயிற்சியில் இப்போ காடுகளுக்குள்ளேயே தனியாக இருந்த பேவி வீரப்பனாரோடு கந்தவேலு தங்குறான். இப்போ 2 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், ஒரு பெரிய அணியாக வீரப்பனை போல் நம்மளும் உருவாகணும் அப்படின்னு பேவி வீரப்பன் திறந்தோறும் பேசுவதை கந்தவேலு கேட்க முடிஞ்சது. இல்லை அவனை சரண்டர் பண்ணிடுறேன், ஒரு வழக்கம் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு மைசூர் சிறையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வெளியில் வந்துட்டீன்னா என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்குள்ளே என் மகள் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகவும் ஆயிரும், பக்குவம் அடைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி கந்தவேலு மீண்டும் பேவி வீரப்பனோடு இணைந்து திகினாரை வனப்பகுதியில் தங்கியிருந்த நேரத்தில் அன்றைய தினம் இரவு கடுமையான மழை. அந்த கடுமையான மழையில் வந்து டேரா கட்டி 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. விடிந்தது வந்து பால் பவுடர் போட்டு கரைச்சி அதை வந்து என்ன செய்கிறான்னா குடிக்கணும்னு சொல்லி இந்த பண்டம் பாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாமே கந்தவேலு கொண்டு வந்துருங்க. அந்த கந்தவேலுக்கு வாங்கி கொடுத்ததே காவல்துறை தான் வாங்கி கொடுத்துருக்கு. கந்தவேலுவை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சயனடு குப்பியை கொடுத்து விடலை. இது ஒரு முறம் இருந்தாலும் கூட இப்போ கந்தவேலு என்ன செய்கிறான்னு சொன்னால் டேராவுக்குள்ளே படுத்து இருந்துட்டு காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு பேவி வீரப்பன் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பவுடரை எடுத்து கரைச்சி அடுப்பு மூட்டி என்ன செய்யறான். அன்றைக்கி மழை பெஞ்சதுனால விறகு ஒழுங்காக சரியாக எரியலை. உடனே வந்து என்ன செய்யறான், எரியிற குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து கொடுவானால் நல்லா சீவிட்டு ஈரப்பதத்தை எல்லாம் நீக்கிட்டு ஈரமில்லாத குச்சியில் வச்சு இப்போ பற்ற வச்சு கொளுத்தி தீ மூட்டுறான். தீ மூட்டும் போது அணைஞ்சு போகுது. அதை என்ன செய்யறான், கையை ஊனிக்கிட்டு குண்டியை நட்டம் போட்டுக்கிட்டு ஊதிக்கிட்டு இருக்கும்போது தான் மாப்பிள்ளை அந்த மாதிரி வந்து நான் இந்த வெளிக்கு போயிட்டு வரேன் என்று காலைக்கடனை முடிப்பதற்காக கந்தவேலு வந்து பேவி வீரப்பன் இந்த கட்ட துப்பாக்கியை வாங்கிட்டு போகிறான். போகும்போது இவன் வந்து அடுப்படியில் படுத்துக்கிட்டு ஊதி அந்த நெருப்பை உருவாக்குகிற அந்த கவனமாக இருக்கும்போது கந்தவேலு ஒரு 10 அடி 15 அடி தொலைவில் இருந்து திகினாரை வனப்பகுதிக்குள்ளே பேவி வீரப்பனாரை சுட்டு கொள்கிறான். சுட்டு கொன்னதற்கு பிறகு அந்த உடம்பு வந்து அடுப்படிக்கல வெந்து கிடக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதற்கு பிறகு அப்போல்லாம் நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டோம். வீரப்பனார் வந்து இந்த செய்தியை வந்து பார்க்கணும், யாராவது கேட்கணும்னு சொல்லும்போது நானும் தாளவாடி காட்டுப்பகுதிகளில் தான் வந்து திகினாரை பகுதிகளில் தான் முதலாக காட்டுக்குள்ளே போனோம். அப்போ பேவி வீரப்பன் எப்படி செத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற ஊர் பெரியவர்கள்ட்ட கேட்போம்னு சொல்லி ஊர் பெரியவர்களை வர வச்சு கேட்கும்போது நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம், இந்த கந்தவேலு என்னைக்காவது நம்மள்கிட்ட மாட்டும் போது நம்ம அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த தெங்குமராட்டா வனப்பகுதிகளுக்குள்ளே நாங்கள் நீண்ட காலமாக தங்கியிருந்தோம். தாளவாடி வனப்பகுதி இந்த காலகட்டங்களில் கர்நாடக சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை அழைத்து செல்வதற்கான திட்டத்தை போட்டு செயலாற்றி கொண்டிருந்த காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் கந்தவேலு மீண்டும் வீரப்பனாரை வந்து சந்திக்க வர்றான். எதுக்காக அதுவும் அதிரடிப்படை தான் அனுப்பி வைக்குது. அதிரடிப்படை ஒரு 7 சயனைடு குப்பிகளை அனுப்பி வச்சு வீரப்பனாரை சந்திப்பதற்காக வரும்பொழுது நாங்கள் திகினாரை இல்லாமல் தெங்குமராட்டா வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில் தங்கியிருக்கிற போது தான் கந்தவேலு காட்டுக்குள் வருகிறான். வந்து எங்களோடு இணைகிறான். இணைந்ததற்கு பிறகு தான் சம்பவங்கள் பெரிதாகப்படுகிறது. கந்தவேலு வருகிற போது வீரப்பனாருடைய படையை கொல்லுவதற்காக 7-8 சயனடுகளை கொண்டு வந்து சோத்தில் கொடுத்து கலப்பதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிற போது தான் வீரப்பனார் விசாரிக்கிறார். பேபியை கொன்னது யாரா என்று விசாரிக்கிறார். அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்புறம் 4-5 அடி விழுகுது. அதற்கு பிறகு நான் தான் என்று ஒத்துக்கொண்டுட்டு அதுக்கு பிறகு அவனுடைய உடம்பை செக் பண்ணுகிற போது சயனடு குப்பி இருந்தது. இந்த சயனடு குப்பிக்கு பிறகு தான் கந்தவேலு என்ன ஆனான் என்பதை பற்றி பிறகு இனிதொரு வலைவழித்தளத்தில் இனி ஒரு காட்சி பதிவில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.